இந்த அறைகள் எதற்கு? ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்களை காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லாருமே ஒரு சபையில தான் இருக்கிறாங்க. ஆனா சிலருக்கு ஜெபிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க ஜெபத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. ஆனா சிலரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தோத்திரம் ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவங்க ஆராதனையை முக்கியப்படுத்துவாங்க. சிலருக்கு பிரசங்கம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அவங்க பிரசங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒரு சாதாரணமா புரிகிற மாதிரி சொல்றேன். அறைகள் என்பது அனுபவங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. ஆமென். கீழ்த்தளத்திலே அனுபவங்கள் அறைகள் அதிகமா இருந்துச்சு. 2ஆம் தளத்தில் அறைகள் இருந்துச்சு, 3ஆம் தளத்தில் அறைகள் இருந்துச்சு. இது பாருங்களேன், இந்த நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. எல்லாருமே ஒரே கேட்டகரி ஆஃப் பீப்புள் கிடையாது. சிலருக்கு சிரிச்சா பிடிக்கும், ஆனா சிலருக்கு என்ன செய்யாது, சிரிச்சா பிடிக்காது. சில ஆட்கள் சிரிச்சா பரவாயில்ல, நல்லா பேசுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிலை என்ன? தோத்திரம் சீசத்துவ நிலையில நிறைய அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க பிரதர். சீசர்களா இருக்கிறவங்க கூட ஆமென் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, ஜெபிக்காதவங்க இருக்காங்க, அதிகமா ஆராதனைக்கு அதிக நேரம் கொடுக்கறவங்க இருக்காங்க. இததான் அறைகள். கேரக்டர் பலவிதமான சுபாவம் உள்ளவர்கள் சபையில இருக்காங்க, பலவிதமான சுபாவம் உள்ளவர்கள். சில ஆட்களை பாருங்க, நம்ம முட்டி அவங்க முட்டியில பட்டுன்னு சொன்னா தோத்தர் அடிக்கடி நம்மளை தொட்டு பிரைஸ் எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே சபைக்குள்ள உங்க முட்டை அவங்க மேல பட்டுன்னா அப்புறம் அவங்க உங்க கிட்ட இருக்க மாட்டாங்க, விலகி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? சபையில இருக்காங்களா இல்லையா? தோத்துறோம், அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அதனால தான் பைபிள் அழகா சொல்லுது, நீ அறைகளை ஏற்படுத்தணும். ஏன்னா இவனுக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்காது, இவன் விரும்புறது இவனுக்கு விரும்பாது, இவன் சொல்றது இவனுக்கு பிடிக்காது. பலரும் பல கோணத்தில் இருப்பாங்க. பாருங்களேன், இந்த சபையில சிலருக்கு சூடு ரொம்ப பிடிக்கும், ஆனா சிலருக்கு சூடு பிடிக்காது. சிலர் என்னத்தை சூடா இருக்கு அப்படின்னு சூரியனை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா சிலர் என்ன செய்றீங்க, பரவாயில்ல நரகம் இதை விட மோசமா இருக்கும், நம்ம தயவு செய்து அங்க என்ன செய்தப்படாது, பேரப்படாது. ஒவ்வொருவருடைய அனுபவங்கள். அதனால எப்பொழுதுமே நான் உங்களை பார்த்து சொல்றேன், சபையில இருக்கிறவர்கள் தோத்திர குரங்குக்கு சுபாவம் வேற, கழுதைக்கு சுபாவம் வேற, காண்டாமிருகத்துக்கு சுபாவம் வேற, தோத்திரம் குதிரைக்கு சுபாவம் வேற, யானைக்கு சுபாவம் வேற, ஒட்டகத்துக்கு சுபாவம் வேற, ஒட்டக சிவிங்கிக்கு சுபாவம் வேற, நாய்க்கு சுபாவம் வேற. கழுதை எப்போ குதிரைக்கு முன்னால இருந்து என்ன செய்யணும், போடணும், ஆகாரம் போடலாம். தோத்திரம் கழுதைக்கு முன்னால இருந்து பேசலாம், என்ன வேணாலும். ஆனா காச்சாரி பின்னால என்ன செய்யப்படாது, போப்படாது. ஏன்னா கழுதை என்ன செய்யும், கடிக்காது, கால் எடுத்து உதச்சி போடும். அப்போ நோவாவுக்கு தெரியும், இதுக்கு முன்ன நின்று பேசணும், இதுக்கு பின்னால நின்று பேசணும், ஆமா இதுக்கு சைடுல நின்று பேசணும். அதுதான் இதை இதுக்கு மேல உங்களுக்கு சொன்னா தோத்த நமக்கு நேரம் ஆயிரும். அதனாலதான் அறைகள் என்பது பலதரப்பட்ட சுபாவம், அறைகள் என்பது பலதரப்பட்ட பின்னணியம், அறைகள் என்பது பலதரப்பட்ட அனுபவம், அறைகள் என்பது பலதரப்பட்டதான தோத்திர உணர்வுகள், பலதரப்பட்ட விருப்பங்கள், பலதரப்பட்ட ஆசைகள். ரெண்டு ஒண்ணுதானோ? அப்போ சாமி அதனால அனுபவங்கள் சரியா? அதனால சபைக்குள்ள பலதரப்பட்ட அறைகள் இருக்க வேணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சிலர் சொல்றாங்க, அவங்களை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறார், அவரை திட்டுறதே இல்லை. பாருங்க, நான் செய்த தப்பை விட சின்ன தப்பு தான் அவன் செய்தான், தோத்துறான். ஆனா அவன் அடின்னு அடிச்சார், அவனை திட்டினார் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா கவனிங்க. இவர்களை திட்டுனா நிப்பாங்க, இவர்களை திட்டலைன்னா நிக்க மாட்டாங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இவங்க சிலரை திட்டுனா பரவாயில்ல, எனக்கு திட்டு கிடைச்சி ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சிலர் சபைக்குள்ள இருப்பாங்க. சிலரை திட்டுனா என்ன திட்டிவிட்டார், நான் போறேன் அப்படின்னு போயிருவாங்க. அதனாலதான் அறைகள் வச்சுதான் பாதுகாக்கணும். நம்ம சபையில எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தோத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. ஆனா தோத்திரம் 12 பேருக்கும் தோத்திரம் பல அறைகள் தேவைப்பட்டது.
பல அறைகள் தேவைப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா? அதனால எப்பவுமே மக்களை சபையை குறித்து அவங்க நம்மள மாதிரி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஜோம் பண்றேன், அவங்க ஜோம் பண்ணவே இல்லை, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, என்னால இன்ட்ரெஸ்டா இருக்க முடியல, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொருவரும் அவங்க நேச்சர்ல தான் இருப்பாங்க. சுண்டு வரல எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு தோத்திர நம்ம விரல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருவிரல் இப்படித்தான்